இந்த கடையனூர் ஒரு பெண் விவகாரம் பார்த்தீங்களாண்ணே, சமூக வலைத்தை தொடர்ந்தோம்னா முழுக்க முழுக்க அந்த செய்தி மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அந்த ஊருக்காரங்க போய் கேட்காம இருந்திருக்கலாமோ, அது என்னவோ பண்ணி தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்துட முடியாது. அவங்க போனது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க ஊரில், அவங்க தெருவில், பக்கத்தில், அக்கம் பக்கத்தில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு ராங் ரூட்டில் போகுது அப்படின்னு சொன்னால், பெரியவங்களுக்கு இயல்பாகவே ஒரு தன்னுணர்வு வரும் தானே. அதுலேயும் முஸ்லீம்கள் கண்டிப்பாக நமக்கு சொல்லப்பட்டு வேறு இருக்குது, நம்ம தவறுகளை தடுக்கணும், வைக்கணும் அப்படின்லாம் அடிக்கடி போதனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறத எப்படி, அவங்க செஞ்சது கரெக்டு தான், போய் சொன்னது வச்சது. அப்படி சொல்லாமல் இருந்தால் தான் தப்புன்னு சொல்லுவேன் என்கிட்ட கேட்டால். இந்த பக்கத்தில் ஃபேஸ்புக்கில் நிறைய கொந்தளிப்புகள் வருது போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும், அதுக்காக வேண்டி அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு வேளை பொதுவெளியில் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, அப்போ நம்ம குறை சொல்லலாம். அவங்க ஃபேஸ்புக்கில் இதே மாதிரி இந்த பொருள் ஃபேஸ்புக்கில் ஆடிக்கிட்டு இருக்குது, நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டு பதில் போடுவோம்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது பயானியான் பண்ணுறாங்கிற பேரில் அறிவுரை சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம ஏதாவது அதை குறை சொல்லலாம். ஏங்க தேவையில்லாமல் பொதுவெளிக்கு வர்றீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க போய் அவங்க வீட்டு பிள்ளையாக இருந்தால் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போய் எம்மா இதெல்லாம் சரியில்லைம்மா, உன் பிள்ளைய சொல்லி வைமா அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்காக தான் சொல்கிறான். அப்போ இந்த சனிக்கிழமை வாசிகள் சம்மந்தமாக குரானில் வரும் பார்த்தீங்களா, அதில் இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே தான் ஒரு டீம் கேட்கும். அப்படியே சொல்லுவான் அல்லாஹ், லிம தாழ்துவன கௌமன் அல்லாஹும் ஹுலிக்கும். அது கேட்டு டீச்சராக போகிறானுவா, அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறான், நீங்கள் எதுங்க போய் அதெல்லாம் போய் தடுக்கிறிய அப்படின்னு அந்த தடுக்கிறவங்கள போய் கேட்பாங்க. அல்லாஹ் அதை ஏற்றுக்கல, அக்செப்ட் பண்ணலை. தடுக்க தான் வேணும்ப்பா, தான் கரெக்டு அப்படின்னு அல்லாஹ் அக்செப்ட் பண்ணி தான் குரானில் சொல்லுதான். அதனால் அவங்க செஞ்சதை நம்ம பிழைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தடுக்கலாம் தான், ஒரு தவறு நடக்கும்போது சுட்டி காட்டலாம், திருத்தணுன்ற ஒரு வழிமுறை இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நீங்கள் அப்படி செஞ்சனால நான் தொழிற்சாலை நடத்த மாட்டோம், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு லிமிட்டை தாண்டி இல்லை, அது எனக்கு என்னமோ அவங்க சொல்லியிருப்பாங்கலாம் தோணலை. எனக்கு இந்த பொண்ணு அப்படி சொல்லுது, இப்படிலாம் எங்களை மிரட்டுறாங்க வச்சுருக்கிறாங்கன்னு இந்த பொண்ணு தரப்புலேருந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஊருக்காரங்க பெரியவங்க அப்படி சொல்லியிருக்கிற வாய்ப்பு இல்லை, எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டால் அது ஏற்புடையது இல்லை தானே. ஒரு தவறை கண்டிக்கிறது அப்படின்னா அது தப்பு மாதிரி செய்யக்கூடாது, மார்க்கத்தில் கூடாது. இது அசிங்கமாக இல்லையா, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பொதுவெளியில் ஒரு பெண் இது மாதிரி தன்னுடைய அங்காவயங்களை எல்லாம் ஒரு டான்ஸ் ஆடி மற்ற ஆண்களுக்கு விருந்து படைக்கிற மாதிரி நடக்கிறது தப்பு இல்லையா, இப்படி தான் உபதேசம் பண்ணியிருக்கணும். அது ஏற்காமல் இருக்கிற அந்த பெண்ணுடைய இப்படி தான் சொல்லியிருக்கணுமே தவிர, அப்படி பண்ணிடணும், இப்படி சமூக கட்டமைப்பை கையில் வச்சுக்கிட்டு ஜமாத் இருக்குது எங்கள்கிட்ட அப்படின்றதை வைத்து கொண்டு மிரட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி மிரட்டியிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ஏதோ கிளப்பி விடப்பட்டதாக இருக்கலாம். ஒருவேளை சில நேரங்கள் அவங்க அப்படி நெசமாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதையும் என்னால் குறையாக பார்க்க முடியல. ஏன்னு கேட்டால் அவங்க அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கத்தில் அந்த செயலோ அல்லது அந்த வார்த்தைகளோ பிழையாக இருக்கே தவிர அவங்களுடைய நோக்கத்தை இதை வச்சு நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா தான் புள்ள அப்படி ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த தப்புலேருந்து மீட்கணுமே, ஒன்றும் ஆசை வார்த்தை காட்டி பார்ப்போம், அது வாங்கி தரமா இது அப்படி சொல்லி பார்ப்போம். இல்லாட்டி அப்படி பண்ண என்னமா எப்படியாவது அந்த பிள்ளைய தப்புலேருந்து மீட்கணும் அதுக்காக வேண்டி சொல்லப்பட்டதாக தான் பார்க்குறேனே தவிர, நெசமாக அப்படி ஒரு வேளை மௌத்து ஹயாத்து நடந்துச்சுன்னா உடனே இப்படி தடுத்துருவாங்க வச்சுருவாங்க அப்படியெல்லாம் நடக்காது. நம்ம சமூகத்தில் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் முந்தி அறியாமை காலத்தில் சில விஷயங்களுக்கு அப்படி அவங்க நடந்திருக்கலாம். இப்போம்லாம் அப்படியெல்லாம் யாரும் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கபிரிஸ்தானு கல்யாண வீடு அப்படியெல்லாம் பெருசாக மிரட்டுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஏற்புடையதும் இல்லை. அப்படி ஒரு வேளை சொல்லப்பட்டுதான் ஏற்புடையதில்லை. சொல்லியிருந்தால் நோக்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல நோக்கத்துக்காக வேண்டி அதை சொல்லியிருக்கிறாங்க. நெசமாக அப்படி சொன்னவங்க செய்வாங்களான்னு பார்த்தா அதுக்கும் சான்ஸ் இல்லை. அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜனநாயக அமைப்பு, சட்டம், போக்குவரத்து எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக சமூக வலைதளம் ஊர் உலகம் பூரா பரவி நிற்கிற இந்த தருணத்தில் அப்படியெல்லாம் செய்வாங்களான்னா கண்டிப்பாக செய்யவும் மாட்டாங்க. சரி, ஆடுறதும் ஆடுறாங்க. நம்ம புர்காவை கல்ட்டி வச்சு ஆடி இருந்தால் கூட இவ்வளோ சங்கடம், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடம் இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு மார்க் அடையாளமா இருக்கு. அதை போட்டதுனால நம்ம முஸ்லீமை கேவலப்படுத்துறாங்கன்னு நம்ம முஸ்லீம்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பொதுவெளியில் அப்படி தெரியுது. புர்கா கல்ட்டி வச்சுட்டா ஆடிடும் போது யாரோ ஒருத்தவங்க ஆடுறான்ற ஒரு செய்தி போயிருமே. இது நிறைய பேர் இந்த வாதத்தை தான் வைக்கிறாங்க. சமூக வலைதளத்தில் கூட கிட்டத்தட்ட இப்படி தான் ஆடுற உதவி கழட்டி போட்டு ஆட வேண்டியதானங்கிற மாதிரி இப்படியான வாதங்கள் பிரதிவாதம் கமெண்ட்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு இந்த வாதம் ஏற்புடையதாக தெரியல. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால், கழட்டி போட்டுட்டு ஆடுனா அப்போ ஆட்டத்தை ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? உங்களுக்கு நீங்கள் அந்த பிள்ளையினுடைய தவறிலிருந்து அதை மீட்கணும், அது உங்களுடைய நோக்கமா? அல்லது உங்களுடைய இமேஜில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நம்ம உருவாக்கின சும்மா ஒரு பிம்பம்.
அந்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு எல்லாம் பேசக்கூடாது. கடையநல்லூர்னு ஒரு இமேஜ், சமூகம்னு ஒரு இமேஜ். சரி தவறு தான், மார்க்கத்திலே சரி தவறு தானே. சரியா தப்பா, அது யார் செஞ்சாலும் தப்பு தான், யார் செஞ்சாலும் சரி தான். சரியானதை யார் செஞ்சாலும் சரி தான், தப்பானதை யார் செஞ்சாலும் தப்பு தான். அப்படி பார்க்கணுமே தவிர இப்போ கழட்டி போட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வகையில் பார்த்தா அவங்கள இன்னொரு தப்பு செய்ய சொல்கிற மாதிரி அர்த்தமாக போயிடும். இப்போ பொதுவெளியில் நீ ஆடுறது ஒரு தப்பு, அதை இன்னும் ஆடைகளை குறைஞ்சபட்சம் தன்னை முழுசாக மூடிக்கிட்டு அந்த பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு ஆடு அப்படின்னா என்ன ஆகும்னா ரெண்டு தப்பு, ஒரு தப்பு மேலே இன்னொரு தப்பு பண்ணுங்கிற மாதிரி ஆயிரும். இதுவும் ஒரு தப்பு. இப்போ குறைஞ்சபட்சம் இன்னும் உடம்பை காட்டுற வேலையை பார்க்கல, அந்த வகையில் இது தப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். உடம்பை காட்டலை, ஆடுறது தப்பு. உடம்பு காட்டிட்டாருன்னா ரெண்டு தப்பு இல்லை. அது உடம்பை காட்டினது ஒரு தப்பு, அன்னைய பொது வெளியில் செஞ்சது ஆடுறது அப்படிங்கிறது அது ஒன்று. இப்படி ரெண்டு காரியத்தை சேர்த்து செய்ய அப்படின்னு அர்த்தமாயிரும். அதனால் அப்படி நாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது ஏற்புடைய பதிலாக எனக்கு தெரியல. அதனால் அந்த பெண்ணு வந்து அந்த ஆட்டத்தை விட்டுறணும். இந்த மாதிரி பொது வெளியில் வந்து தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய, எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் டான்ஸ் போக்குவரத்து அது மார்க் அடிப்படையில் ஏற்புடையதில்லை. அதோடு நிறுத்திக்கொள்ளணும். அதுக்கு தேவையான போதனைகளையும் அறிவுரைகளையும் சொல்லி நிப்பாட்டணுமே தவிர அது செஞ்சதுனால எனக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ இந்த பதிலிருந்து எனக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால், இந்த பொதுவெளியில் இந்த பிள்ளை ஆடின உடனே நம்மளை நோக்கி, நம்ம ஊருக்காரங்களை நோக்கி எல்லாரும் கேள்வி வந்த உடனே இப்போ அந்த பிள்ளை மேலே ஒரு கோவம் வந்துருச்சு. இயல்பாக ஒரு கோவம் வந்துருச்சு, இப்படி பண்ணிட்டால, அசிங்கப்படுத்துகிறாள் நம்மளை அப்படின்னு. அந்த கோபத்தின் விளைவாக மேலும் நம்ம தவறு செய்கிறதாகத்தான் எனக்கு படுது. அல்லாஹ் சொல்கிறான்ல, ஒரு சாரார் மீது உங்களுக்கு இருக்கிற கோபம் வந்து அவங்களுக்கு அநியாயம் செய்ய உங்களை தூண்டிட வேண்டாம். ஜிர்மனுக்கும் ஷனான் கோமின் அல்லா தாதிலும். அப்போ கிட்டத்தட்ட அந்த சமூகத்தை பற்றி எல்லாம் பேசுனா தனிநபருக்கு அது பொருந்தது தான் செய்யும். அப்போ அந்த பெண் மேலே ஏற்பட்ட ஒரு கோபம் அநீதத்தை நோக்கி, தப்பான ஒரு போதனையை நோக்கி நம்மளை நகர்த்துதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால் கழட்டி போட்டுட்டு ஆடுன்னு சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையதில்லை. இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம சொல்லவும் கூடாது. அப்படி இந்த மாதிரி ஒரு சமூக வலைத்தளங்கள்ல வந்து மார்க்கத்து அடையாளங்களை போட்டுட்டு மார்க்கத்துக்கு முரணா தன்னை வெளிக்காட்டக்கூடிய இந்த சினிமா பாடல்கள் காட்டுறது, சில டயலாகுகளுக்கு அவங்க பேசுகிற மாதிரி செய்யறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய நிகழ்வுகளை பெரும்பாலும் இளைஞர்கள்லாம் செஞ்சிருக்கு. சிறு குழந்தைங்க வந்து இளைஞர்கள் தான் பெரும்பாலும் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திருத்தத்துக்குண்டான வழிமுறை, அவங்களுக்கு சொல்லக்கூடிய, அவங்களுக்கு எப்படி என்ன சொன்னால் அவங்க வந்து இது மாதிரி தவறுலேருந்து மீட்டெடுக்கலாம். இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமே அதுதான். இப்போ இதை போட்டுக்கிட்டு பேசி விவாதிச்சு அது இல்லை. இது ஊரெல்லாம் நடக்குது. இது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. சிறிதும் பெரிதுமாக தெரிஞ்சும் தெரியாமலும் இலைமறை காயாக எல்லா இடங்கள்லையும் வாலிபர்களுக்கு மத்தியில், டீனேஜர்ஸ் மத்தியில் இது அப்படியே புட்டிசல் போல் பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், விவாதிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னு கேட்டால் இதுதான் விவாதிக்கணும். அந்த உள்ள பேசியது சரியா, இவர்கள் சொன்னது சரியா, கபரிஸ்தானில் இடம் தருவது சரியா, தராமல் இருப்பது சரியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சும்மா பேச்சு தகவல் தான். அது சரி தப்புன்றதோடு போயிடும். ஆனால் இது இந்த காரியம் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ இதை பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களை சமூகத்தில் கவனிக்கக்கூடிய அமைப்புகள், ஜமாத்துகள், தனிநபர்கள் அவங்க தன்னளவில் தான் குடும்பத்தில் இதை பார்க்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துலையும் இந்த மாதிரி டீனேஜ் பிள்ளைங்களை வச்சுருக்கோம். எல்லா பிள்ளைங்க கையில் ஃபோனை வச்சு உட்காந்துருக்கு. குறைஞ்சபட்சம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அந்த செல்ஃபியை வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொண்டு இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நகருது. அப்போ இந்த முதல் நிலையில் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன? தான் பிள்ளைக்கு நான் என் பிள்ளைக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் 2010க்கு பிறகு பிறந்த பிள்ளைங்கள்ட்ட தான் இந்த 15 ஆண்டுகளில் வந்து டிப்ரெஷனுடைய அளவு 2000 இப்போ டீனேஜில் இருக்கிறவங்க அந்த பிள்ளைங்க வந்து மன அழுத்தத்துக்கு அதுக்கு முந்தி எந்த வருடத்திலும் இல்லாத அளவுக்கு இப்போ மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இந்த சமூக வலைதளம் தான் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய உலக அளவில் நிகழ்த்தப்பட்ட ஆய்வு சொல்லுது. இதில் அவங்க தங்களை காட்டிக்கொள்வதற்காக வேண்டி, தங்களை திறமையானவர்களாக அல்லது தங்களின்பால் மக்களை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. ஃபோட்டோவை சும்மா போடுறது இல்லை, அதுக்கு ஒரு ஃபில்ட்ரு போட்டு அது ரொம்ப அழகாக போடுறாங்க. உடனே பக்கத்தில் இன்னொரு பிள்ளை உட்காந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளை அவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம அழகாக இல்லையேன்னு அதுக்கு தோணுது. உடனே இது ஒரு ஃபோட்டோ எடுக்குது, அது ஒரு ஃபில்டரை போட்டு போகுது, நம்மளும் சூப்பரான ஆள் தான் போல இருக்குது. அப்படி அவங்க கண்ணாடியை பார்க்குற பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு தங்கள் மீது ஒரு நம்பிக்கை வர்றதில்லையா, கான்ஃபிடென்ட் வர்றதில்லையா. என்னென்னு கேட்டால் நம்ம அழகாக இல்லைன்னு தோணுதான் அவங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய ஆபத்து. இது எல்லா வீடுகள்லையும் வந்துக்கிட்டே இருக்குது. இது எங்கேயோ கடையநல்லூர்னு நீங்கள் பேச முடியாது. ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த சிக்கல் இருக்குத்தான் செய்கிறது. அப்போ இதுக்கு என்ன ஜமாத்துகள், அமைப்புகள், நிர்வாகிகள், தகுதியுள்ளவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த 10 சிக்கல்கள், பிரச்சனைகள்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 10ல் இது ஒன்று இருக்குது. இந்த மொபைல் வழியாக, சமூக வலைதளம் வழியாக ஏற்பட்டிருக்கிற சிக்கல் இருக்குது. இந்த நூற்றாண்டின் 21ஆம் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த சிக்கல்களில் 10ஐ தேர்ந்தெடுத்தால் அந்த 10ல் இது ஒன்று அப்படிங்கிறாங்க.
அப்போ நாம் இன்னும் அது சம்மந்தமாக உணராமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதுக்கு பல தீர்வுகள் இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு வரி பதில் என்னால் சொல்ல முடியாது. அது பெரிய ப்ராசஸ். அதுக்காக வேண்டி அவன் முதல்ல அறிவை உண்டாக்கணும், அறிவை நாம் முதல்ல இது என்ன செய்யுது, இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னங்கிறத நம்ம படிக்கணும். அந்த விளைவுகளை அவங்களுக்கு எடுத்து விலைக்கு சொல்லணும். அதை ஒரு ப்ராக்டிக்கல் பயிற்சியாக அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லணும். இதிலிருந்து அவங்களை வெளியே நகட்டணும் அப்படின்னா அதுக்கு மாற்று தீர்வு என்னங்கிறத கொடுக்கணும். ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால், இப்போதைக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், அவங்கள்ட்ட இந்த குரானை கொண்டு போய் சேருங்க. குரானை கொண்டு போய் சேர்த்து அதை எந்த வடிவத்தில் அவங்க ஈர்க்கிற வகையில் அவர்கள் அதில் லயிச்சு போகிற மாதிரி, அதில் எப்படி லயிச்சு கிடக்கிறாங்களோ அது மாதிரி இதில் ஒரு லைப்பை உண்டாக்குறதுக்கு என்ன வழிங்கிறத ஆராய்ஞ்சு அதை நோக்கி நீங்கள் திருப்புங்க. 100% கேரண்டி. வேறு நம்ம ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 100% கேரண்டி இல்லை. கண்டிப்பாக இது நம்ம பிள்ளைங்களை எதிர்கால தலைமுறையை கரெக்டாக்கும், நேர்படுத்தும், சீர்படுத்தும். நாம் விரும்புகிறத விட பல 100 மடங்கு அவங்க ஒழுக்கமுடையவர்களாக வாழ்வாங்க அப்படின்றதுக்கு 100% உத்தரவாதம் குரானில் இருக்குது. சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இப்போ சங்கிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்துது, நீங்கள் எங்கள் மதத்துக்கு வாங்க சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? அது அவங்க அப்படி சொல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் ஆச்சரியப்படணும். நீங்கள் ஒரு 100 வருஷம் வரலாறு எடுங்க. இந்தியாவில் உலகம் முழுக்கவே எப்படி இருக்குது, இந்தியாவில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்துக்கு பேர் உண்டாக்குறதுக்கு, இஸ்லாத்தை டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அவங்களே நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளை பயங்கரவாதி தீவிரவாதின்னு கிளப்பி விட்டாங்கல்ல, நம்முடைய வரலாறுகள் முன்னோர்களை எல்லாம் பொய்யா சித்தரிச்சாங்கல்ல, இந்துக்களை இது பண்ணாங்க, கோயில்களை இடித்தாங்க, அப்படியெல்லாம் அவங்களே புதுசாக உருவாக்குவாங்க. உருவாக்குற ஆட்களுக்கு தானாக ஒன்று உருவாக்கி கிடைக்குதுன்னா விடுவாங்களா? வெறும் வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி தான், நல்லா வச்சு செய்யத்தான் செய்வாங்க அவங்க. ஆனால் அவங்களுடைய சொற்களில் நீதி இல்லை, நேர்மை இல்லைங்கிறத அதை கவனத்தோடு பார்க்குறவங்க புரிந்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய இந்த மாதிரி ஆட்களை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள உலகத்தின் ஆகச்சிறந்த தலைவர்களாக, எழுத்தாளர்களாக சில பேரை எல்லாம் இவங்க முன்னிறுத்துறாங்க. யாருன்னு பார்த்தா முஸ்லீம்களை தூக்கியே பிடிக்க மாட்டானா. இப்போ முஸ்லீம் பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, அந்த முஸ்லீம் ஏதாவது ஒரு வகையில் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துகிறவராக அல்லது இஸ்லாத்தினுடைய ஒரு கருத்தை டேமேஜ் பண்ணுறவராக இருந்திருப்பார். உடனே சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தர் தான், அவன் என்ன பண்ணான், சாத்தானின் வசனங்கள், சாத்தானிக் வெர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதினான், குரானை கொஞ்சம் விமர்சனம் பண்ணி. அவனை மாதிரி எழுத்தாளர் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓகன் உலகம் முழுக்க தூக்கி பிடிச்சி அவனை கொண்டாடி தீத்தானுவோ ஒரு குறிப்பிட்ட காலம். அவன் இந்த பங்களாதேஷில் ஒரு பொம்பளை தஸ்லீமா நஸ்ரின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அதே மாதிரி எழுதிச்சு. அந்த அம்மா என்ன எழுதிச்சுன்னு கேட்டால், நபி தோழர்களை எழுதுனதை தாண்டி அந்த அம்மா ஃப்ரீடம், செக்ஸுவல் ஃப்ரீடம் கேட்டாங்க. அதாவது கர்ப்பப்பை சுதந்திரம்னா யாருடைய குழந்தையும் வயிற்றில் சுமப்பேன், என் புருஷன் குழந்தைய தான் சுமக்கணும், என்ன இருக்குது, அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இவங்களையெல்லாம் தூக்கி பிடிச்சாங்க. எதுக்குன்னு கேட்டால் பேர் முஸ்லீமோட பேரில் ஒரு அம்மா இருக்குது, இப்போ இது சொல்கிறது இஸ்லாத்துக்கு எதிரான கருத்தாக இருக்குது, அதனால் இதை வச்சு இஸ்லாத்தை நம்ம டேமேஜ் பண்ண முடியும், பார்த்தியா முஸ்லீம்களே சொல்லாங்கன்னு சொல்லலாம் என்பதற்காக வேண்டி அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க. அந்த வகையில் தான் இந்த புள்ள பேசுனதையும் வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுது, அதில் அவங்க நம்ம சமுதாயத்தில் எவ்வளோ நடக்குது, நான் எது என்னமோ பெரிய மானம் போயிடுச்சுங்கிறிய, ஊருக்குள்ளே கொலை நடக்கு. அந்த பிள்ளைக்கும் விவரம் இல்லை, அது சிறு பிள்ளை ஒரு பெரிய குற்றங்களை போய் அற்பமான ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துக்கு சொல்லப்படுற அறிவுரையோட கம்பேர் பண்ணது விவரம் இல்லை. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் மேட்ரு கிடையாது. விவரமாக இருக்கா விவரமா இல்லையாங்கிறது மேட்ரு இல்லை. முஸ்லீம் அடையாளத்தோடு ஒரு ஆள் கிடச்சிருக்குது, எப்படி கிடைக்குது, முஸ்லீம்களை விமர்சிக்கிறது கிடைக்கிற போதும் எங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இன்னும் செய்யத்தான் செய்வாங்க. இவங்க கிடைக்கலாட்டியும் அவங்க செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை இன்னும் எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, இன்னும் வருஷ காலத்துக்கு நிலை பெறுவதற்கு இதுக்கு பின்னாடி என்னவெல்லாம் வேலைகள் அதெல்லாம் அவங்க பார்க்கத்தான் செய்வாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சத்தியம் நிலை பெறும் தானே, ஒரு கட்டத்தில் உண்மை நிலை பெறும் தானே. அப்படி நிலை பெறுகிற நேரத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர்கள் வெற்று பலூனை ஊதி பெருசாக்கி வச்சிருக்கிறாங்கன்றது உடஞ்சி செதறும் போது தெரியும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இது இந்த சமூக வலைதளத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறதுங்கிற கேள்வி இதுக்குள்ளே வருது. ஒரு இடத்துல இது மாதிரி நடக்குது, அது ஒரு இஷ்யூவாக மாற்றுறதுக்கு சங்கிகள் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக வேண்டி அவங்களே திட்டமிட்டு அதை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாமும் உள்ளே பூந்துக்கிட்டு, நாமும் கமெண்ட் போட்டுக்கிட்டு, நாமும் அதை பரப்பிக்கிட்டு, நாமும் அது ஏதோ ஒரு சமூக போராட்டத்தில் பங்கெடுக்கிற மாதிரியான உணர்ச்சிகளோட அதனால ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதில் 1000 கமெண்ட் போட்டாலும் எதுவும் மாறப்போகிறதில்ல, அதை வைத்துக்கொண்டு எந்த மாற்றமும் நீங்கள் நிகழ்த்த போகிறதில்லை. இதை நீங்கள் கமெண்ட் போடுவதனால என்ன ஏற்படும் தெரியுமா, இன்னும் 4 பேருக்கு போய் சேரும். உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரும். அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரியான விவகாரம் வந்தால் இது பொது வெளியில் போகிறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது, சங்கடத்தை தருதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குறது தவிர்க்கணும், நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுறதை தவிர்க்கணும், நீங்கள் அதில் பங்களிப்பு செய்கிறத தவிர்க்கணும். அந்த வேலைகளை தவிர்த்துக்கிட்டு
நாம் கோவப்படுறதுல நியாயம் இருக்குது. இப்போ நாமும் சேர்ந்து அதில் பங்களிப்பு செய்யும்போது அதனுடைய எண்ணிக்கை இன்னும் ஃபோக்கஸ் ஆகி காட்டிக்கிட்டே இருக்கும்ல. பார்க்க மீண்டும் 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 அது பெரிய அளவில் ஃபோக்கஸ் ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரியான விவகாரங்களை ரெண்டாவது கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துங்க. பக்கத்தில் போய் அவங்க போய் சொன்னாங்கல்ல, பக்கத்தில் உள்ளவங்க அது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்குதா, பக்கத்தில் போய் நேரில் போய் சொல்லுங்கள். சமூக வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு இதுக்கான விவாதங்களை பண்ணினா அதன் வழியாக நம்ம தீர்வை பெற முடியாது. மேலும் மேலும் சங்கடத்தை தான் சுமக்க முடியும்.